ஹாப்பி ஈஸ்டர். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆக்சுவலி பேச போறது என்னதுன்னா கொஞ்சம் ரிலேட்டடா ஈஸ்டர் ரிலேட்டட் தான். மறுபிறப்புன்றது மதத்துக்காக கிடையாது, இது மனிதத்துக்காக தான். இன்னைக்கு ஈஸ்டர் இது நிறைய பேருக்கு இது தெரியும். இது ஒரு கிறிஸ்டியானிட்டி செலிப்ரேஷன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஒரு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதனால் அதை விட அதிகமான ஸ்பெஷலானது என்னன்னா, இது ஒரு லைஃபோட ஒரு புதிய ஆரம்பம். இது என்ன சொல்றதுன்னா, இது ஒரு 2வது வாய்ப்பு, இது ஒரு மறுபிறப்பு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஒரு சில தடவை நம்ம யோசிக்க மாட்டோம், சரி மறுபடியும் நம்ம பிறந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாமே, இது மறுபடியும் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு தோணி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தோன்றதுதான் நம்முடைய மனித வாழ்க்கை. இப்போ எப்படி இருக்கு, உலகத்துல எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனா ஒரு தவறு பண்ணிட்டோம்னா லைஃப் டைம் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டாருன்னா அவன் ஃபியூச்சரே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனா அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டானா அவன் முழுக்க முழுக்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா யாரு பெர்ஃபெக்ட்? யாரு தான் தப்பு பண்ணாதவங்க? இந்த உலகத்துல ஃபர்கிவ் பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லலாம். அதனாலதான் இவ்வளவு புரோக்கன் ஹார்ட்ஸ். ஈஸ்டர் என்ன சொல்லுது தெரியுமா? முடிவுன்னு நினைச்சத முடிவு கிடையாது, இறப்புன்னு நினைச்சது ஒரு வாழ்க்கையோட ஆரம்பம். இது ஒரு ரிலீஜியனோட ஸ்டோரி கிடையாது, இது ஒரு லைஃபோட மெசேஜ் தான். நீங்க எப்போ சொல்லலாம், எவ்வளோ பெயின்ல இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டத்துல இருப்பீங்க, அதெல்லாம் நமக்கு பெர்மனன்ட் கிடையாது. நம்ம எவ்வளோ டவுனா இருந்தாலும் மீண்டும் கண்டிப்பா ரைஸ் ஆகும் இல்லையா? ஒரு விதை மண்ணுக்குள்ள போடும் பொழுது அது நம்ம முடிஞ்சிட்டு நினைக்கிறோமா? கிடையாது. அதுதான் மரமா நல்லா மாறி நமக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் கொடுக்குது இல்லையா? அதுதான் அதோடைய ஆரம்பம். இந்த மெசேஜ் ஹிந்துஸ்க்கு கிடையாது, முஸ்லிம்ஸ் கிடையாது, இல்ல கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் இந்த மெசேஜ் கிடையாது. இது மனுஷங்களுக்காக. ஒரு ஹிந்து வேதம் என்ன சொல்லுது? வாழ்க்கைன்றது ஒரு சைக்கிள். ஒரு முஸ்லீமோட ஃபெய்த் என்ன சொல்லுது? அல்லாஹ் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு சொல்லுது. ஒரு கிறிஸ்டியானிட்டி பிலீவ் என்ன சொல்லுது? இறந்ததும் உயிர் பெறும் அப்படின்னு சொல்றது இல்லையா? பாருங்க, எல்லா மெசேஜும் ஒரே ஒரு விஷயம் என்ன? ஹோப் இல்லையா? நம்பிக்கை. ஒரு மனுஷன் நேத்து தவறானவனா இருந்திருக்கலாம், இன்னைக்கு அவனுடைய லைஃப் மாறி இருக்கலாம். நேத்து அவன் உடைஞ்சு போயிருக்கலாம், இன்னைக்கு அவன் ரீபில்ட் ஆயிருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜாப் போயிடுச்சு, அவன் ஃபேமிலி அவனை பிளேம் பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிடுறாங்க. ஆனா ஒரு நாள் அவன் ஒரு மிரர் முன்னாடி நின்று கேட்கிறான், என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, இல்ல நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு நான் என்னுடைய லைஃபை ரீபில்ட் பண்ணட்டுமான்னு. அவன் அதுதான் பண்ணான். இன்டர்வியூக்கு போனான், ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டான், ஒரு மனுஷங்கிட்ட ஹெல்ப் கேட்டான். அவனுடைய லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அவன் லைஃப்ல சூப்பரான மாற்றம் இருந்துச்சு. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நம்மளையே இழந்திருக்கோம் இல்லையா? நம்பிக்கை இழந்திருக்கோம், உறவுகளை இழந்திருக்கோம், என்ன சொல்றது, நம்மளையே கூட நம்ம சில நாட்கள் இழந்து நம்மளை மறந்துருக்கோம் இல்லையா? வாழ்க்கை நம்மளை சில டைம்ல அந்த அளவுக்கு எட்ஜுக்கு புஷ் பண்ணிடும், இதுதான் எண்ட் அப்படின்னு நம்மள தோன்ற இடத்துக்கு. ஆனா அந்த இடத்துலதான் ஒரு உண்மை இருக்கு. முடிவு மாதிரி தெரிஞ்ச இடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமா இருக்கலாம். பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்கு, ஜான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் சாவினாலும் செத்தாலும் அதான் உயிர் வரும் அப்படின்ட்டு. இது ஒரு மீனிங் என்ன தெரியுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சா கூட வாழ்க்கை இன்னும் முடிச்சிருக்காது. நீங்க உடைஞ்சு போயிட்டாலும் நீங்க கீழே விழல, நீங்க மறுபடியும் ரைஸ் ஆகி வருவீங்க. ஒரு வித மண்ணுக்குள்ள புதையும் போது அது சாகிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதே விதத்தானே ஒரு நாள் நமக்கு மரமா ஃப்ரூட்ஸ் கொடுக்குது இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க ஒரு டார்க் பேஸ்ல இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச மாதிரி தோணலாம், ஆனா உங்களுடைய ரீபர்த்தோட மூமெண்ட் தான். புரியுதுங்களா? நீங்க தோக்கவே இல்லை, நீங்க ஒரு என்ன சொல்ல, ஒரு சேஞ்ச் ஆகுறீங்க. நீங்க புரோக் ஆகல, நீங்க புதுசா நியூவா உருவாயிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இந்த கஷ்டமெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து சிரிப்பீங்க, என்னடா நம்ம அந்த நேரம் நம்ம எவ்வளோ இது பண்ணோம், ஆனா அன்னைக்கு அந்த நாள் வரலன்னா இன்னைக்கு நீங்க உருவாயிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஈஸ்டர், இது ஒரு செலிப்ரேஷன் கிடையாது, இது ஒரு ரிமைண்டர். லைஃப் நமக்கு வில் கம் பேக் அப்படின்னு போடுது. ஹோப் வில் ரைஸ், யூ வில் ரைஸ் இல்லையா? இன்னைக்கு நீங்க இப்ப விழுந்திருக்கலாம், ஆனா இந்த கதை இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சு போகல. நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா உங்க மனசு உள்ள ஒரு உயிர் இருந்துட்டே இருக்கு, ஒரு மறுபிறப்பு இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மதத்துக்கான ஒரு ரிலீஜியனுக்குள்ள, ஒரே ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஒரு மனுஷருடைய வாழ்க்கை. ஈஸ்டர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒரே ஒரு டிசிஷன் மட்டும் நீங்க எடுங்க. நான் திரும்பவும் எழுந்து நிற்பேன்ற டிசிஷன் எடுங்க. திரும்பவும் நான் நம்பணுன்ற ஒரு டிசிஷன், திரும்பவும் நான் வாழ போறேன்ற ஒரு டிசிஷன்.
நீங்க உடைஞ்ச வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல என்ன சொல்றது, பட் அது வந்து முடிஞ்சு போன வாழ்க்கையில் இல்லையா, நீங்க விழுந்திருக்கலாம். ஆனா நீங்க எழுந்து நிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, இன்னும் ஓப் இருக்கு, புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன், மறுபிறப்புன்றது மதத்துக்காக கிடையாது, அது மனிதத்துக்காக. ஒரே ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. எத்தனை தடவை நீங்க வந்து உடைஞ்சு போயிருப்பீங்க, எத்தனை தடவை நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாம அழுதுருப்பீங்க, யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் தானே அந்த பெயினை ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சில நைட்ஸ்லாம் நீங்க தூங்காம எவ்வளவு அழுதுருப்பீங்க இல்லையா? சில சத்தமா நம்மளால சிரிக்க முடியாத நாட்கள் இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியாத ஒரு பயம். ஆனா இன்னும் நீங்க இருக்கிறீங்க இல்லையா, இன்னும் நீங்க மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இன்னும் நீங்க போராடுறீங்க இல்லையா, அதே ஒரு பெரிய மிராக்கிள் தானே. அந்த வேர்சஸை நான் மறுபடியும் சொல்றேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதாவது இது ஒரு ஒரு ரிலீஜியஸ்க்கான ஒரு லைன் மட்டும் கிடையாது, அது ஒரு லைஃபோட ட்ரூத். டெட் டெட் ஒரு எண்டுன்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா, அந்த கிடையாது. அந்த இடத்துலயும் நமக்கு ஒரு லைஃப் பிகின் ஆகும். ஒரு நாள் உங்க வாழ்க்கை முழுசா மாறும். நீங்க காத்திருக்கிற ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும், நீங்க தேடின பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் வரும்பொழுது நீங்க இப்ப ஃபீல் பண்ற இந்த பெயின் ஒரு லெசனா உங்களுக்கு மாறும், ஒரு ஸ்ட்ரென்த்தா உங்களுக்கு வரும். ஒரு நாள் நீங்க மிரர் முன்னாடி நின்று சொல்வீங்க, உங்களை பார்த்துட்டே நீங்க சிரிப்பீங்க, நான் சர்வே பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உடைஞ்சே போயிருந்தாலும் நான் முடிஞ்சு போல, நான் இப்போ மறுபடியும் இப்போ ஒருவேளை நான் டார்க்னஸ்ல இருக்கலாம், ஆனா நம்மளை தேடி ஒரு பிரைட்டான ஒரு ஒளி வந்துட்டே இருக்கு. முடிவுன்ற ஒரு ஒரு எண்டு தான் தேவன் வந்து உயிரோட எழுந்த ஒரு இடம் இல்லையா? மறுபிறப்புன்றது ஒரு நாள் கிடையாதுங்க, இது ஒரு நாள் தீர்மானம் கிடையாது. இன்னைக்கு நீங்க தவறா எடுக்கிற இந்த முடிவுகளையும் சரி, நீங்க கவலைப்படாதீங்க, பரவாயில்ல, இந்த நாள் மாறும். சந்தோஷமா உங்க நாளை தொடங்க. முடிஞ்சு போனது எழுந்து போனதெல்லாம் யோசிக்காங்க, மறுபடியும் தொடங்குங்க, மறுபடியும் ஆரம்பிங்க. இயேசுநாதர் எப்படி சிலுவையில இறந்துட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயங்கள், எண்டான விஷயங்கள் மறுபடியும் தொடங்கும். ஆனா அந்த நம்பிக்கையும் அந்த ஹோப்பையும் மட்டும் விட்டுறாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு, கடவுளை வேண்டிக்கிறேன். ஒன் மோர் டைம் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். சந்தோஷமா இருங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.